ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வருடம் 2025 முதல் கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் முதல்ல வரக்கூடிய கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள் அப்படியும் ஏற்படும். ஒவ்வொரு தடவை 5 கிரகணம் அந்த மாதிரி கூட ஏற்படும். இந்த வருடம் 2025 முதல்ல வரக்கூடிய கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:27 தொடங்கி மதியம் 3:30 வரை இந்த சந்திர கிரகணம் நிகழும். மொத்தம் 6 மணி நேரங்கள் இந்த சந்திர கிரகணம் நிகழும். கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கமும் எதிர்மறை ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நினச்சி பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை, அதாவது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலை. இருந்தாலும் நம்மளுடைய பாட்டி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, முன்னோர்கள்லாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கதிர்வீச்சோட தாக்கமும் வெயிலோட தாக்கமும் கிரகண நேரத்தப்போ அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக போகலாம். செக்கப்புக்கு போகிறது, ஸ்கேன் பண்ணுறது, இல்லை டெலிவரி பெயின் வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் போகலாம். 9 மணிக்கு முன்னாடியே போயிருங்க. டெலிவரி பெயின் வந்துச்சுனாலும் போய்க்கலாம். ஆனால் வெயிலில் மட்டும் யாரும் போகாதீங்க. அடுத்து நீங்கள் சாப்பிடும்போது சீக்கிரமாக எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் வரும். அதனால தான் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, பூரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது. ஆயிலில் பொரிச்ச உணவுகள்லாம் எடுத்துக்காதீங்க, செரிமான பிரச்சனைகள் வரும். அப்புறம் அசைவ உணவுகள்லாம், நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் அந்த அன்னைக்கு கிரகண நேரத்தப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. அப்பான பொருள் ஏதாவது கத்தி வச்சு காய்கறி, பழங்கள் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அடுத்தது ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்ய வேணாம். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான். மற்றபடி நீங்கள் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், இதெல்லாமே பண்ணலாம். சொன்ன மாதிரி சாப்பிடும்போது எளிமையாக சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணி அந்த அன்னைக்கு நிறைய குடிக்கலாம். நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக தண்ணி குடிக்கணும். கிரகண நேரத்தப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தண்ணி, ஃப்ரூட்ஸு, ஜூஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. இந்த தடவை வரக்கூடிய சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலா நல்ல ரெட் கலரில் மாறிடும். இந்த கிரகணம் இந்தியாவில் பகல் நேரத்தில் வர்றதுனால நம்மளால் பார்க்க முடியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை அன்னைக்கு வரதுனால இது சிறப்பு மிக்கதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.